ஜீவதயாபரனே ஏகத்திருத்துவனே மேகமணாலனே தூங்கமாய் தேவனே வாரும் வாரும் என்னுள்ளே வாரும் தாரும் தாரும் ஜீவாவி தாரோ வாரும் வாரும் என்னுள்ளே வாரும் தாரோ தாரும் ஜீவாவி தாரும் சோர்வான சமயங்களே என் தளர்வான நேரங்களே மலரான உந்தன் பாதம் அமர்ந்து நான் அழுதிடுவே சோர்வான சமயங்களே என் தளர்வான நேரங்களே மலரான உந்தன் பாதம் அமர்ந்து நான் அழுதிடுவே சொல்லுமா வாரும் வாரும் என்னுள்ளில் வாரும் தாரும் தாரும் ஜீவாவி தாரோ வாரும் வாரும் என்னுள்ளில் வாரும் தாரும் தாரும் ஜீவாவி தாரும். நல்லா ஒரு வார்த்தை கேட்க போறோம். ஆகியவரை அடியனை மறைத்து உங்களுடைய சிந்தனைகளை நீர் விரும்புகிற வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இந்த நாளில் இப்பொழுதுகிறார். ஆவியானவரை அடியனை மறைத்து உங்கள் நாமத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, மீண்டுமாக விசேஷமாக இந்த நாளும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நடுவில் பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் ஏற்படுத்தின இந்த நல்ல காலை பொழுதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் இந்த நல்ல அடியனுக்கு கொடுத்த வார்த்தைகளை உன் நடுவிலே பிரசங்கிக்க நான் அழைக்கப்படுகிறேன். விசேஷமாக இந்த தாமச நாட்களுக்குள்ளாக நாம் 2 நாட்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு வாரமும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் ஆண்டவருடைய சிந்தனைக்கு ஏற்றபடி ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளும் கூட இந்த வருடத்துல நான் இந்த 2 நாட்களிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு மீட்பரின் காலம். மீட்பரின் காலம். ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கின்ற காலமாக இந்த நாட்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மீட்பின் காலத்திலே ஆண்டவர் ராஜ்யத்தை தேடும் காலமாய் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்திலே பேச ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் ராஜ்யத்தை தேடுகிற தேவனாக இருக்கின்றார். நாம் வேதத்திலே வாசிக்கும் போது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுது, but seek first his kingdom and his righteousness and all these things will be given to you as well. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். See, the first kingdom of and his righteousness. ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்களும் நானும் தேட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இந்த நாளில் பேசுகின்றார். விசேஷமாக மீட்பின் காலத்தில் ஆண்டவர் ராஜ்யத்தை தேடுகிற காலம். ஆண்டவர் ராஜ்யங்களை தேடுகின்ற காலம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்களும் நானும் தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாம் தேட வேண்டும். நாம் இன்று எதை முதன்மைப்படுத்துகிறோம் என்று சொல்லி இன்னைக்கு நம்முடைய சிந்தனைக்குள்ளாய் நாம் வைக்க வேண்டும். அல்லது எதற்கு நீங்கள் நானும் முன்னுரிமையை கொடுக்கின்றோம் என்று சொல்லி இன்னைக்கு நாம் யோசிக்க வேண்டும். சில நேரங்களில் நாம் பரபரப்பாக இயங்குகின்றோம், சில நேரத்தில் பரபரப்பாக இருக்கின்றோம். இன்னைக்கு உலக காரியத்திலேயோ இல்ல உலக வேலை பார்ப்பதிலேயோ இல்ல பலவிதமான உலக சமுதாய பணிகளிலேயோ பல நேரங்களிலே நாம் பரபரப்பாய் காணப்படுகின்றோம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது இன்னைக்கு நாம் பின்தங்கிய நிலைமையில நாம் காணப்படுகின்றோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், இன்னைக்கு 6 நாட்கள் உலக காரியத்தில் ஈடுபட்டாலும் 7ஆம் நாள் பரிசுத்தமான நாள், 7ஆம் நாள் ஆண்டவருக்குரிய
அப்பாயின்மெண்டா இருந்தாலும் என்ன செய்யணும், அதை கேன்சல் பண்ணணும். இன்னைக்கு பிசாசானவன் கடந்த நாள்ல போன வாரத்துல சாதிப்பு சபையில நான் தான் பேசுனேன். இன்னைக்கு பிசாசானவன் 7 நாள் தான் என்ன கொண்டு வரா, கவர்மெண்ட் வேலையை கொண்டு வரா, 7 நாள் தான் கவர்மெண்ட் எக்ஸாம் கொண்டு வரா, 7 நாள் தான் டியூஷனை கொண்டு வரா, 7 நாள் தான் இன்னைக்கு பலவிதமான சுபகாரியங்களை கொண்டு வருகின்றார். கிறிஸ்துவர்கள் இன்னைக்கு நன்கு நாம அறிந்திருக்கிறோம். 7ஆம் நாள் ஆண்டவர் ஏற்படுத்தினார். 6 நாட்கள் உலகத்தை படைத்த ஆண்டவர், 6 நாட்கள் எல்லா சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். 7 நாள் ஓய்ந்திருந்து இந்த 6 நாட்கள் படைத்த அனைத்து படைப்புகளும் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். 6 நாட்கள் நம் உலக காலத்தில் ஈடுபட்ட பிறகு 7ஆம் நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி அவருக்கு நன்றி செலுத்துகிற இருதயமுள்ளவர்களாய் நீங்கள் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இன்னைக்கு பல நேரங்கள்ல இன்னைக்கு ஓய்வு நாள்ல இன்னைக்கு பல விதமான பிரச்சனைகளை ஆண்டவர் பிசாசானவன் கொண்டு வருகின்றார். ஓய்வு நாள்ல பலவிதமான பலவீனத்தை பிசாசானவன் கொண்டு வருகின்றார். ஓய்வு நாள்ல பலவிதமான சூழ்நிலைகளை ஆண்ட பிசாசானவன் நமக்கு ஏற்றதா நம்ம உலக காலத்துக்கு ஏற்றதா அவன் மாற்றிக் கொள்கின்றான். ஆனா அவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோமோ, அதை எதற்கு முதற்கட்டமாக வைத்திருக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கை மாறுபடும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், எந்த காலத்துக்கு நான் முன்னுரிமை கொடுக்கிறேனோ அதை வைத்துதான் இன்னைக்கு வாழ்க்கை மாற்றப்படும். அப்போ ஒரு உதாரணத்தை ஒரு இடத்துல சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒரு ராஜா ஒருவர் தன்னுடைய பிறந்த நாளை வித்தியாசமான முறையிலே கொண்டாட ஆசைப்பட்டார். ஒரு ராஜா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு ஒரு வித்தியாசமான முறையிலே கொண்டாடப்பட்டார். அப்போ அவர் ஒரு 3 மனிதர்களை அழைக்கும்படியாக தன்னுடைய மந்திரிகளிடத்திலே அவர் சொன்னார். ராஜா தன்னுடைய பிறந்த நாளை அனுசரிப்பதற்கு ஒரு வித்தியாசமான முறையிலே தன்னுடைய பிறந்த நாள் அனுசரித்தார். அப்போது பிறந்த நாளை அனுசரிப்பதற்கு தன்னுடைய மந்திரியை அழைத்து 3 விதமான மனிதர்களை அழைத்து வர சொன்னார். அப்போ அந்த மந்திரிகளும் போய் அரசுக்கு முன்பாக நின்றார்கள். முதலாவது ஒருவன் வந்தார். ஒரு வந்து சொன்னா, எனக்கு 5 லட்சம் கடன் இருக்கிறது, என்ன செய்ய, எனக்கு என் உழைப்பு எல்லாம் வட்டிக்கு கொடுத்து வீணாய் போகுகிறது, எனக்கு என்ன செய்யுங்க. ராஜா கேட்கிறார், என்ன கேட்கிறார், என்னுடைய பிறந்த நாள் நீங்க என்ன வேணும் சொல்லி கேளுங்க, உங்களை எல்லாமே தர சொல்லி கேட்கிறார். கேட்கும் பொழுது முதலாவது மனிதன் சொல்றான், எனக்கு 5 லட்சம் கடன் இருக்கு, அந்த கடன் எப்படியாவது அடைக்கணும் சொன்ன ராஜா சொல்றாரு, 5 லட்சத்தை தூக்கி அந்த மனிதன் கொடுக்கிறான். மனிதன் போய் விடுகிறான். 2வது மனிதன் வருகிறான், எனக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கு, நிலம் வேண்டும், எனக்கு எப்படியாவது உதவி செய்ய சொல்லி கேட்கும் போது ராஜா செய்யறாரு, 5 ஏக்கர் நிலத்தையும் அந்த மனிதனுக்கு கொடுக்கிறான். 3வது மனிதன் வந்தா, அவனை பார்த்தா அந்த ராஜா கேட்க, உனக்கு என்ன வேண்டும் கேட்கும் பொழுது, பொண்ணும் பொருளும் முக்கியம் அல்ல ராஜாவே, நீ என் வீட்டுக்கு வர வேண்டும், என் வீட்டுக்கு வந்து நீ தேநீர் அறிந்த வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜாவை பார்த்து கேட்டார். என்னையா, ஒருத்தர் வந்தாரு 5 லட்சத்தை கேட்டாரு, ஒருத்தர் வந்தாரு 5 ஏக்கர் இடத்தை கேட்டாரு, ஆனா நீ எதுவுமே கேட்கல, நீ என் வீட்டுக்கு கூப்பிட்டு சொன்ன உடனே ராஜா உடனே சொல்லிட்டாரு, நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஒரு ராஜா ஒரு மனிதனோட வீட்டுக்கு வர வேண்டும் என்ற சாதாரணமான விஷயம் அல்ல. அப்போ அவங்க மந்திரிகள் சொன்னாங்க, ராஜா அவன் வீட்டுக்கு எப்படி போவீங்க, அவன் வீடு மண்ணு தரையா இருக்கு, அவன் போற வீட்டு ஃபுட்பாத் எல்லாம் மண்ணு தரையா இருக்கும், அவன் ரோடு பாதை இல்ல, அவன் வீட்டு அலங்காரம் இல்ல, வீட்டுல பழைய பாத்திரம் இருக்கும். இன்னைக்கு சாதாரணமான இன்னைக்கு சமுதாயத்துல பார்க்கும்போது நீங்க என்ன பார்க்கிற, ஒரு எழுச்சியே வந்தாலும் இல்ல ஒருவேளை அரசாங்க அதிகாரம் வந்தாலும் நம்முடைய ரோடு புளி எல்லாம் எப்படியா மாறுது, லெவலா மாறுது. இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை எல்லாம் மாறுது. அப்படிதான் ராஜா வீட்டுக்கு வரும் பொழுது அவன் சொல்ற, மந்திரி சொல்றாங்க, அவன் வழியெல்லாம் சரியில்லை. அது ராஜா சொல்றாரு, நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், என்ன செய்ய போறேன், அவன் வீட்டுக்கு நான் போகணும். அப்போ என்ன செய்யறாங்க, ராஜா போவதற்கு முன்பதாக அந்த மந்திரிகள் சேர்ந்து அந்த தெரு ஃபுல்லா ரோடு போடாது. அந்த ராஜா அந்த மனிதனுடைய வீட்டை கட்டுறாங்க. அந்த மனிதனுடைய வீட்டுல சிமெண்ட் தான் போட்டாங்க. அந்த மனிதனுக்கு வீட்டுல எல்லா பாத்திரம் வாங்கி வைத்தார்கள். ராஜா உபயோகப்படுத்துற அளவுக்கு எல்லா பொருட்களும் அங்கே வாங்கி வைத்தார்கள். அப்போ ராஜா அந்த வீட்டுக்கு போனா, நீ அங்க செல்வது தகுதியானது என்று சொல்லி மனிதன் சொன்னார்கள். அங்க பார்க்கும்போது கடைசியில் பார்க்கும் மன்னர் கேட்டா, பொருள் கேட்டுக்கலாமே, அதுக்கு அவன் சொன்னா, நான் இப்போது உன்னோடு அமரும் பாக்கியத்தை பெற்றேன். நான் நீ எனக்கு பொருள் கொடுத்திருந்தா நான் அப்படியே வீட்டுக்கு போயிருப்பேன். ஆனா நீ என் வீட்டுக்கு வந்தீங்களே, நீ என்னோட அமரும்
பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். அந்த பாக்கியத்தை நான் கேட்காத பல நன்மைகளையும் நான் பெற்றிருக்கிறேன். நான் கேட்காத பல நன்மைகளையும் பெற்றிருக்கிறேன். நீ மிகப்பெரிய புத்திசாலி என்று சொல்லி ராஜா சொல்றாரு, நீ நாளைக்கு அரண்மனைக்கு வா, உனக்கு அங்கேயே ஒரு வேலையை போட்டு கொடுக்கிறேன்னு சொல்லி அவரை பார்த்து சொன்னார். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, அவர் தன் முன்னுரிமையை அரசனுக்கு கொடுத்ததினாலே அவர் மிகப்பெரிய உயர்வை பெற்றான். இன்னைக்கு கிறிஸ்துவாகிய நீங்கள் நானும் என்னுடைய முன்னுரிமை யாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் என்றால் என்ன? இன்னைக்கு உலகத்திலே நான் வாழ வேண்டிய எல்லா வசதிகளையும், என் வாழ்க்கையில தேவையான எல்லா காரியங்களையும், என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் தேவையான எல்லா காரியங்களையும் இவைகள் எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 6:33 வேதம் சொல்கிறது, நீங்கள் முன்னுரிமையை நம்பிக்கையும் கடவுளிடம் கொடுங்கள், நம்முடைய தேவைகளுக்கோ வேறு காரியங்களுக்கோ கொடாதீர்கள். அப்போ என் முன்னுரிமையை நம்பிக்கையை கடவுளிடம் கொடுக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய தேவைகளுக்காக வேறு காரியங்களுக்காகவோ நீங்க நான் கொடுக்க கூடாது. எனவேதான் இயேசு கடவுளுக்கு முதலிடம் கொடுங்கள், உங்கள் தேவைகள் நினைத்து கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். வேதம் சொல்லுகிறது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி நீங்க என்ன செய்யக்கூடாது? கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி மத்தேயு 6:31 வாசிக்கின்றோம். எனவே சாதாரண காரியங்களுக்கு கவலைப்படுவதை விட்டுவிட்டு முக்கியமானதற்காக நான் கவலைப்பட வேண்டும், முக்கியமான காரியங்களுக்காக நான் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, கடவுளுக்கு நமக்கு இடையே உள்ள உறவை குறித்து நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டும். இன்னைக்கு ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவை குறித்து கவலைப்படுகிறோம். நீங்க யோசித்து பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கிற உறவு எப்படியா இருக்கு? இன்னைக்கு எனக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கிற உறவுகள் எப்படியாக இருக்கு? கடவுளுக்கு அடுத்த காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டும். கடவுளுடைய ராஜ்யத்தை குறித்து நான் கவலைப்பட வேண்டும். கடவுளுடைய நீதியை குறித்து கவலைப்பட வேண்டும். பிதாவானவர் இந்த பூமியை நோக்கி பார்க்கும்போது அநேக பாவங்கள் எழுந்ததா இருந்தது. அநேக தங்கள் இஷ்டம் போல வாழ்க்கை அனுபவித்தார்கள். மல்கியா புஸ்தகத்திலிருந்து மத்தேயு புஸ்தகத்துக்கு இடையிலே பார்க்கும்போது ஒரு இருளான நாட்களாய் காணப்பட்டது. ஆங்கிலத்திலே சைலண்ட் பீரியட் சொல்வார்கள். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் கிட்டத்தட்ட 4 வருஷம் ஒரு சுவிசேஷமும் இல்லை, ஒரு ஊழியக்காரனும் இல்லை, ஒரு சபையும் இல்லை, எந்த விதமான விசுவாச வாழ்க்கையும் இல்லை, எந்த விதமான ஆவிக்குரிய வாழ்க்கையும் இல்லை மல்கியாவுக்கும் மத்தேயுவுக்கும் இடையிலே. அப்போ பார்க்கும்போது மத்தேயுவிலே பார்க்கும்போது பிதாவானவர் ஒரே பேரான குமாரன் இந்த பூமியிலே கொடுத்தார். சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. அநேக அற்புதங்கள் அடையாளத்தை பார்த்தோம். ஆனாலும் மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் குறையவில்லை. மனிதன் பாவத்துக்குள்ளாய் கடந்து சென்று கொண்டே இருந்தான். ஆனால் வாழ்க்கையை பார்க்கும்போது அவருக்காக, மனிதனுக்காக ஒரு மனிதன் பூமியை மறைக்க வேண்டும். மனிதனுடைய பாவத்தை சுமப்பதற்காக ஒருவன் ஜீவனை கொடுக்க வேண்டும். பிதாவானவர் நம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில கொடுத்தார் என்று சொல்ல பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கடவுளுடைய ராஜ்யம் என்பது அவருடைய ஆளுகையை குறிக்கின்றது. கடவுளுடைய ராஜ்யம் என்பது அவருடைய ஆளுகையை குறிக்கின்றது. அவருடைய நீதி என்பது அவரை போலிருந்து நாடுவதை குறிக்கின்றது. கடவுளை போல இருக்க வேண்டும். அப்போ முதலாவது அவருடைய ஆளுகையோ அவரை போல நான் இருக்கும் போது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம் வாழ்வில் அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதாய் நீங்கள் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். லூக்கா 11:9 சொல்லுகிறது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் நீங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி அப்போ வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கு கேட்டால்தான் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா மத்தேயு 6:33 பார்க்கின்றோம், கேட்காமலே கிடைக்கும் நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு. கேட்காமலே நன்மைகள். நாம் தேவ ராஜ்யத்தை நீதியில் தேடும்போது நமக்கு அனுதின தேவையான உணவு, உடை, உறவினரை ஆண்டவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு இடத்துல நாம் கேட்டாலும் நமக்கு நன்மை கிடைக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுகின்றார், அவரை தேடினால் நமக்கு நன்மை உண்டு, அவரை தேடினால் நமக்கு உணவு உண்டு, அவரை தேடினால் நமக்கு உடை உண்டு, அவரை தேடினால் நமக்கு உறைவிடம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கின்றோம். அப்போ இயேசு
ஆசைப்படுகின்றேன். முதலாவது தேவன் ராஜ்யத்தின் நீதியை தேடும் பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றால், இயேசு உலகத்திலே ஒரு முன்னுதாரணமாக முன்னுரிமையாக அவர் எப்படி இருந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வசனம் வாசிக்கும் போது, யூதர்களின் ஆலயம் என்பது எருசலேமின் தேவாலயமாகும். யூதர்கள் எல்லாரும் கடவுளை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வருவது வழக்கம். அப்படிதான் இயேசு கிறிஸ்துவோட தகப்பனார் யோசேப்பும் தாயார் மரியாளும் மூவரும் எருசலேமுக்கு வருகிறார்கள். யூதருடைய பண்டிகை நடைபெறுகின்றது. 3 நாட்கள் நல்ல பண்டிகை நடைபெறுகின்றது. கடைசி நாட்கள் பார்க்கும்போது இயேசு காணவில்லை. இந்த மரியாளும் யோசேப்பும் அநேக இடத்தில் தேடுகிறார்கள். ஆனால் கடைசியில் பார்க்கும்போது இயேசு எங்க இருக்கிறாரு நான் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொண்டோம். இயேசு எங்க இருக்கிறார் என்றால், வேத பண்டிகைகள் நடுவிலே உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை வியாக்கியானம் பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம். நல்லா யோசித்து பாருங்க. இங்கே இயேசு பேசுவதை கண்டவர்கள் அவருடைய ஞானத்தையும் உரையாடலையும் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்ப முதல் காரியம், இயேசு ஊழியம் செய்த போது அவருடைய முன்னுரிமை எப்படி இருந்துச்சுன்னா, ஆன்மீக காரியங்களில் முன்னுரிமையாக இருந்தது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்களிலே அவர் முன்னுரிமையாக இருந்தார் என்று சொல்ல பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே பார்க்கும்போது ஆன்மீக பயணத்தை பிதாவோடு கொண்டிருந்த தனிப்பட்ட உறவையும் வாஞ்சையும் குறிக்கிறது. அவர் பிதாவுக்குரிய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதை இங்கே பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் பிதாவுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார். பிதாவுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார். இங்கே பெற்றோர்கள் நினைத்திருக்கலாம், இன்னைக்கு நாம் சொல்லலாம், பெற்றோர்களை ஏமாற்றி அவ்வாறு காணாம போய் சொல்லிட்டு போயிருக்கலாம் என்று சொல்லி. ஆனா வேதத்துல வாசிக்கும் போது அவர் என்ன செய்யறாரு, நீங்கள் ஏன் தேடினீர்கள் என்று சொல்லி 49ஆம் வசனத்துல கேட்கிறாரு. ஏன் என்று தேடினீர்கள், என் பிதாவுக்கு அடுத்தவர்கள் நான் இருக்க வேண்டியது என்ன என்று அறியீர்களா என்றார். இயேசு பிதாவுக்குரிய காரியங்களில் முதலிடத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது தேவன் ராஜ்யத்தின் நீதியை தேடுகிறேன்னா எதை தேட வேண்டும் என்றால், எதுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்றால், என்னுடைய ஆன்மீக ஆவிக்குரிய காரியங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய ஆன்மீக காரியங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு எங்க போறாரு, மார்த்தா மரியாளுடைய வீட்டுக்கு போறாரு. ஆனா வேதத்திலே வாசிக்கும் போது இங்கே பார்க்கிறோம், அந்த படிக்கையில் கிறிஸ்துவை நன்றாய் கவனிக்க பிரயாசப்பட்ட மார்த்தாவை விட இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து இறை காரியங்களை பேசிக் கொண்டிருந்த மரியாளை பாராட்டை பெற்றார். நல்லா யோசித்து பாருங்க. ஒரு வீட்டுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு வீட்டுக்கு நம்ம கெஸ்ட் வராங்க, முதல்ல தான் பண்ணுவோம், அவங்களோட உட்கார்ந்து பேசுவோமா, இல்ல அவங்க வேண்டிய ஆகாரத்தையோ இல்ல குளிர்பானத்தையோ நம்ம ஆயத்தப்படுத்துவோம். முதலாவது வந்த உடனே அவங்க கிச்சனுக்கு போய் ஏதாவது தண்ணியோ இல்ல டீயோட செஞ்சிருப்போம், போட்டு கொடுப்போம். போட்டு தருவீங்களா? அப்படிதான் செய்வோம். அப்போ ஒரு மாற்றம் செஞ்ச காரியம் தவறா? சொல்லுங்க. இப்ப நம்ம வீட்டுல கெஸ்ட் வராங்க, வந்த உடனே அவங்களோட உட்கார்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க யார் டீ போட்டு கொடுப்பா, யார் தண்ணி கொடுப்பா? இந்த மார்த்தால செய்றாங்க, அவங்க போய் கிச்சன்ல போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா யோசித்து பாருங்க. இயேசு எங்க ஊழியத்துக்கு போனாலும் இயேசுவோடு 12 சீடர்கள் போவாங்க. அப்ப இயேசு தனியா போயிருக்க மாட்டாரு, அந்த வீட்டுக்கு போயிருந்தா ஒரு கூட்டத்தோட தான் போயிருப்பாரு. அப்ப இவ்வளவு ஜனங்களை பார்த்து மரியாதை செஞ்சிருப்பாங்க, தனக்கு வந்திருக்கிற இயேசுக்கு ஏதாவது ஆகாரத்தை ஒழுங்கு செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மரியாளோ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். காரணம், நான் எவ்வளவு பெரிய பற்பல வேலைகள் பிஸியா இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேட வேண்டும். மரியாளோ ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மகளாய் காணப்பட்டார். அப்ப முதலாவது ஆண்டவருடைய வசனத்தை நான் கேட்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும். காரணம், மரியா அவரின் வார்த்தை கேட்டு அவரோடு நெருங்கிய ஐக்கியத்தோடு இருக்க விரும்பினதுனால அவர் ஆசீர்வாதத்தை பெற்றார். அவர் ஆசீர்வாதத்தை பெற்றார். ஆங்கிலத்தில் சொல்றாங்க, மார்த்தா who was working for the Lord and Mary who was worship for the Lord. மார்த்தாலோ அவருக்காக வேலை செய்ய ஆயத்தமா இருந்தாங்க, ஆனா மரியாளோ அவரை ஆராதிப்பதற்கு ஆயத்தமா இருந்தாங்க.
அவரை ஆராதிப்பதற்கு ஆயத்தமா இருந்தாங்க. அப்போ முதல் காரியம், என்னுடைய ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கையில நான் முதலிடத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். தபசு நாட்கள்ல இன்னைக்கு ராஜ்யத்தை தேடுகிற காலத்துல நீங்கள் நான் முதலாவது என்னுடைய ஆன்மீக காரியங்களை சோதித்து பார்க்க வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உறுதி செய்யக்கூட நீங்கள் நான் சீர்படுத்த வேண்டும். இரண்டாவது காரியம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21 முதல் 43 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில காணப்பட்ட இரண்டாவது காரியம், ஏழைகளுக்கு தேவை இருப்போருக்கு உதவி செய்தார். The priority for helping those who are in need. The priority for helping those who are in need. தேவை உள்ளவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். தேவை இருப்போருக்கு உதவுவது நம் வாழ்வில் முன்னுரிமையாக இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், தபசு நாட்கள்ல நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சொல்லுவாங்க, நான் பாஸ்டிங்ல இருக்கேன் பாஸ்டர், நான் உபவாசத்துல இருக்கிறேன், நான் நைட் தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு பல பேர்லாம் பார்க்கும்போது கஞ்சி தண்ணிய வாட்டர் பாட்டில் நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்காங்க. பாலை ஃபுல்லா காய்ச்சி வாட்டர் பாட்டில சுத்திட்டு தெருதுல சுத்திட்டு இருக்காங்க. உபவாசம் என்பது, நான் ஸ்டேட்டஸ் போட்டு எத்தனை பேர் பார்க்கன்னு தெரியல. உபவாசம் என்பது நம்ம உணவை தள்ளி வைப்பது அல்ல. உபவாசம் என்பது மொபைல் போனையும் தள்ளி வைப்பது. இன்னைக்கு உபவாசம் சொல்லிட்டு சாப்பாடு மாட்ட ஒதுக்கி வைத்து விட்டு உலக காரியத்துக்கும் மொபைல் போனுக்கும் பல இடங்களில் சுற்றி திரிகின்றோம். ஆனா உபவாசம் என்பது அது அல்ல. வேறு தெளிவாக சொல்லுகிறது, உபை என்றால் என்ன அர்த்தம்? உபவாசம் என்றால், உபை என்றால் அருகில், உபை என்றால் அருகில், வாசம் என்றால் அவரோடு வாழுதல். அப்ப உபவாசம் என்பது அவருடைய அருகில் வாழுதல். உபவாசம் என்பது அவரோடு அருகில், அவரோடு சேர்ந்து வாழுதல். அப்போ உபவாசம் என்பது ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த 40 நாட்கள், இந்த 40 நாட்கள் என் தேவையெல்லாம் சந்திக்கணும். என் தேவை அநேக காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிப்பதுதான் உபவாசம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இங்கே ஏழைகளுக்கும் தேவைகள் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கே இயேசு என்ன செய்றாரு? மார்க் 5ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 21 வசனங்கள்ல இருந்து 43 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது இங்க சில அற்புதங்களை ஆண்டவர் செய்கின்றார். அசுத்த ஆவியை பிடித்த ஒரு மனிதனை கொண்டு வராங்க. இங்க என்ன பார்க்கின்றோம்? அவன் மேல பன்றிகள் இருந்தது. பன்றிகள் மேல அசுத்தாவை பிடித்தது இருந்தது. அந்த பன்றிகள் எல்லாம் விரட்டி அடிக்கிறாங்க. அந்த இலை எங்க ஓடி போகுது? தண்ணிக்குள்ள ஓடி போகுது. அப்போ இங்கே பார்க்கும்போது பன்றிகள் அழுந்ததை பற்றி கவலைப்பட்டு இயேசுவை ஊரை விட்டு போக நிபந்தனை செய்கிறார்கள். பன்றியெல்லாம் இப்படி ஓடி போது சாவுன்னு சொல்லி இயேசுவை ஊரை விட்டு துரத்துறாங்க. இயேசு வந்து கிளம்புறாரு. கிளம்பி போன உடனே எவருடைய வீட்டுக்கு போக ஆயத்தமா இருக்கிறாரு. அப்படி போகும்போது எவருடைய மகள் மறிக்கிற சூழ்நிலை மறித்து போய் விட்டார்கள். அப்ப போய் அங்க எவருடைய மகளை தொட்டு அவர் குணமாக்கினார். எவருடைய மகள் உயிரோடு எழுதினார் நான் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசுவோ ஏழை பெண்ணுக்கு உதவி செய்வதற்கு வாழ்வு கொடுப்பதற்கு அவர் முன்னுரிமை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பெரும்பாலுள்ள ஸ்திரியை அவர் தொட்டு சுகமாக்குகிறார். அங்கே பெரும்பாலுள்ள பெண்ணுக்கு ஆனந்தம் ஒரு சுகத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசு நினைத்திருந்தா பெரிய பெரிய அரண்மனைக்கு போயிருந்திருக்கலாம். இயேசு நினைத்திருந்தா பெரிய ராஜ்யத்துக்கு அற்புதம் செய்திருக்கலாம். ஆனா அவர் செய்த அற்புதம் எல்லாம் இன்னைக்கு சாதாரண இடத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு, ஏழை கோலத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு, நாளை தின வருமானத்துக்கு வழியில்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். So second thing, priority for helping those who are in need. ஏழை எளியவர்களுக்கு, தேவையில் இருப்பவருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் உதவி செய்ய வேண்டும். தபசு நாட்கள்ல ராஜ்யத்தை கட்டும் காலத்தில் முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுகிற நீங்கள் நானும் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்று சொல்லி பார்க்கும்போது ஆன்மீக ஆதிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, ஏழைகளுக்கும் தேவைகள் இருப்பவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். மூன்றாவது காரியம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 சொல்லுகிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் நாம் திருப்பி மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது வசனம் 19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யனாக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்து நாங்கள் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பெருந்தும் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றே. ஆமென். The Great Commission,
இங்க நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் சொல்லுகிற priority for evangelism. இங்க ஆண்டவர் சொல்லுகிற நற்செய்தியை அறிவிக்க நான் முன்னுதாரணமாய் இருக்க வேண்டும். ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீங்கள் நானும் செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம் நற்செய்தியை அறிவிப்பதற்கு நீங்கள் நானும் முன்னு உதாரணமாய் இருக்கிறோம். நற்செய்தி அறிவிப்பது மிக மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் முதல் பணியானது யோவான் சிறையில் அடைக்கப்பட்ட பின்பு அவர் கலிலேயாவுக்கு திரும்பி வந்து பிரசங்கிக்க தொடங்கினார். அவருடைய பிரசங்கம் எழுதியானது யோவானுடைய பிரசங்கம் எப்படி இருந்துச்சு? காலம் நிறைவேற்றுகிறது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. காலம் முடிந்தது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று சொல்லி அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று சொல்லி அவருடைய பிரசங்கம் பார்க்கின்றோம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இது ஆண்டவர் பிரசங்கித்த மூன்று வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகள். முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள். மனம் திரும்புதல் என்பது நமது பாவங்களுக்காக மனம் வருந்துவது மட்டுமல்ல, நமது பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய பாவங்களை விட்டு, நம்முடைய பாவங்களுக்காக மனம் திரும்புதல்ல, பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்புதல் ஆகும் என்று சொல்லி அதுதான் மனம் திரும்புதலை குறித்து ஆண்டவர் பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவர் சொல்லிய இரண்டாவது விசுவாசம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பது என்பது அவரை நமது வாழ்வின் ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவருக்கு முழுமையாக கீழ்ப்படிதல் ஆகும். அப்போ விசுவாசம் என்பது அவர் மேல விசுவாசம் வைப்பது மாத்திரமல்ல, அவருக்கு கீழ்ப்படிதலாய் நீங்கள் நானும் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான விசுவாசம். மூன்றாவது சுவிசேஷம். அவருடைய பிரசங்கத்தில் பார்க்கும்போது பாவியை ரட்சிக்கவும் தம்மை விசுவாசிக்கும் யாருக்கும் நித்திய ஜீவ அருள்களும் இயேசு உலகத்துக்கு வந்தார். இவைகளை சுருக்கமாக அவர் பிரசங்கித்தார் என்று சொல்ல பார்க்கின்றோம். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நீங்க நான் பார்க்கும்போது நற்செய்தியை அறிவிக்க கண்டிப்பாக நமக்கு எதிர்ப்புகள் உண்டு. நற்செய்தி அறிவிப்பதற்கு பலவிதமான எதிர்ப்புகள் உண்டு, பாடுகள் உண்டு. ஆனால் அதை தாண்டி நீங்கள் நானும் அறிவிக்க வேண்டும். அதை தாண்டி நீங்கள் நானும் அறிவிக்க வேண்டும். மத்திய 28 வாசிக்கும் போது, ஆனாலும் எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் நற்செய்தி வெற்றி பெறும் காரணம் இதோ உலக முடிவடைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். இதோ உலக முடிவடைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தலைமுறையா நற்செய்தி கடக்க வேண்டிய நான் ஒவ்வொருடைய தலைமையிலும் ஒரு கடமையாக இருக்கின்றது. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ஏதோ பாஸ்டருக்கு தான் நற்செய்தி அறிவிக்க வாய்ப்பு உண்டு, பாஸ்டர் தான் அறிவிக்க சொல்லி. அப்படி அல்ல. வேதம் சொல்லுது நற்செய்தி அறிவிப்பது இந்த பூமியில ஒவ்வொரு மனிதன் மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கின்றது. எப்படி நம்ம குடும்பத்தை நடத்துவதற்கு நம்ம மேல விழுந்த கடமையோ, அதே போல ஒரு ஆத்மாவும் கெட்டு போகக்கூடாது சொல்லி இன்னைக்கு நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கு. வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவருடைய வருகை தாமதமா இருக்க சொல்லி வேதத்தில் வாசி. ஏன் தாமதமா இருக்குது என்றால், பூலோகத்தில் இன்னும் அநேக இடங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தை முழுமையா பிரசங்கிக்கவில்லை. அவருடைய வார்த்தைகள் முழுமையா பிரசங்கிக்கப்படும் பொழுது ஆண்டவருடைய வருகை மிக சமீபமா இருக்கு. கிறிஸ்து பிரியமானவர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிற நீங்கள் நானும் முதலாவது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். இரண்டாவது ஏழைகளுக்கும் தேவையில் உள்ள பிள்ளைகளுக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். மூன்றாவது நற்செய்தியை அறிவிப்பதற்கு நீங்கள் நானும் ஆண்டவருக்கு முன்னுரிமையை கொடுக்க வேண்டும். பொழுது இவர்கள் எல்லாம் நாம் எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் இவ்வார்த்தைகளை நமக்கென்று ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஆமென்.